अस्मद्गुरुपरमगुरू नियतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथसरजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே அப்படின்னு ஆண்டாள் சாதிச்சிருக்காளே. பெரியோர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோவும் கேட்கணும். அதாவது அவள் நிறைய சொல்லியிருக்கா, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வேண்டுவன கேட்டிய. அதுபோல் உத்திஷ்டன் சிந்தைய ஹரிம் பிரஜன் சிந்தைய கேசவம் குஞ்சன் சிந்தைய கோவிந்தம் ஸ்வபன் சிந்தைய மாதவம் அப்படின்ற ரீதியில் நம்முடைய செய்கைகள் 4 தான். 4 பெரும் பிரிவு: விழித்தல், நடத்தல், உண்ணுதல், உறங்குதல் அப்படின்னு. இதே ஓரளவுக்கு நாம் அனுபவித்தோம். இதிலேயே நாம் தெரிஞ்சுக்கலாம், இந்த போதெல்லாம் நாம் யாரை சிந்தனம் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது நம்முடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கிறவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு ஹரன் தான் பேர் வரும். ஆனால் அது அவனுக்கு பேராகவும் இருக்கிறதுனால அது ஹரிஹின் இப்படியே ஒவ்வொன்றும். அதாவது தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் மும்மூர்த்திகள். அந்த மும்மூர்த்திகள்லேயும் உயர்ந்தவன் எம்பெருமான். அதனால் அதுக்கப்புறம் லோக பாலகனா யார் இருக்கா, பூமி பாலகனா அப்படின்னா அதுவும் எம்பெருமான் கோவிந்தன், இங்கே கேசவன்னு. அதுக்கப்புறம் நாம் நிশ্চিந்தையாக, அதாவது விஸ்வாசத்தோடு எங்கே உறங்கலாம் அப்படின்னா மாதவனை தியானம் பண்ணிட்டு திருமகள் கேள்வன் திருவில்லா தேவரை தேரேல்மின் தேவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த பரம்பொருளாக இருக்கவன் அது இதிலேயே தெரியுது, பரம்பொருள் எம்பெருமான் தான் அப்படின்னு தெரியுது. இந்த நம்முடைய செய்கைகளில் நாம் யாரை நினைக்கணும். அதனால் இப்படி நம்ம செய்கைகள் நன்னா நடக்கணும் அப்படின்றதுக்காக நாம் அவனை நினச்சிட்டு அந்த காரியத்தெல்லாம் பண்ணுறோம். அது நன்னா நல்முறையில் நடக்கிறதுக்காக. இப்படிப்பட்ட அவனுக்கு நாம் அவனை பிரீத்தி பண்ணணும். அந்த பிரீத்தி பண்ணுறது தான் ஆராதனம் அப்படின்றது. ஆராதனத்தில் ராதுன்ற தாத்துவுக்கு பிரீத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனால் யாருக்கு ஆராதனம் பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 4 நம்ம செய்கையில் 4ஐயும் அவனை தான் நினைக்கும்படி சொல்லிருக்கிறதுனால அவன்தான் பரம்பொருள் பரமாத்மான்றது தெரியுதுன்னு சொன்னேன். சாஸ்திரமே தன்னா சொல்கிறது, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம். எல்லா ஆராதனத்தை காட்டிலும் விஷ்ணுவனுடைய ஆராதனம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஆராதனம்னா அவனை பிரீத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம். இப்போ ஆராதனம்ன்ற சப்தத்துக்கு நாம் பரிபாஷையில் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறோம், அது திருவாராதனம்னு சொல்கிறோம். இது அந்த திருவாராதனம் பண்ணுறதுன்றது பிரீத்தி பண்ணுறது தான். அந்த திருவாராதனம் ஒரு பிரக்கிரியை, இந்த முறையில் பண்ணணும் அப்படின்னு அது வழிவகுத்துருக்கு, அதுபடி பண்ணுறோம். அவனை பிரீத்தி பண்ணுறதுன்றது எப்படிலாம் பிரீத்தி பண்ணணும், அது திருவாராதனம் பண்ணுறதுக்கு முன்னே, அதாவது நாம் நம்ம மாத்தில் ஒரு ததியாராதனை பண்ணுறோம்னா, ததியாராதனைன்றது பிராமணாளுக்கு போஜனம் பண்ணுறது, அவளுக்கு பிரீத்தியாக போஜனம் பண்ணி வைக்கிறது அப்படின்னா அதுக்கு முன் காரியங்கள் எவ்வளவோ இருக்குது. அதாவது அவளுக்கு சாப்பிட பண்ணி வைக்கிறதுன்றது மாத்திரம் இல்லை, அவளுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி அவள் உகந்த நாளில் கூப்பிட்றது, அவள் உகந்த நாழியில் வேலையில் அவளை கூப்பிட்டு பண்ணுறது, சாதம் போடுறது, அப்புறம் அவள் உகந்தபடியாக இருக்கக்கூடிய பதார்த்தங்களை வாங்கி பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது முன்.
அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அந்த பரிமாறக்கூடிய காரியத்தை ததியாராதனம்னு நம்ம சொல்கிறோம். அந்த ததியாராதனம் பண்ணுறதுக்கு முன்னையே இவ்வளவு இருக்குது. அதாவது நாம் இந்த சுவாமியை கூப்பிட்ருக்கோம், இன்ன தினத்தில் கூப்பிட்ருக்கோம், அதனால் அந்த சுவாமியினுடைய அனுஷ்டானம் இப்படி இருக்குது, அதனால் அன்றைய தினத்தில் அவருக்கு இந்த பதார்த்தங்கள் பிடிக்கும், அதுதான் நாம் வாங்கி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவர் உகப்புக்கு உண்டான விஷயங்களை பார்த்து பண்ணி கடைசியில் அவருக்கு ஏழை பண்ணி அவருக்கு பரிமாறுறோம். அத்தை ததியாரானு சொல்கிறோம். அதே மாதிரி எம்பெருமானுக்கு நாம் தான் நித்தியப்படியில் திருவாராதனம் பண்ணுறோம், இல்லை மாத்தியானிகம் பண்ணிவிட்டு அது தளிகையில் அம்சையை பண்ணி பெருமாளுக்கு திருமஞ்சனம் அது இதெல்லாம் பண்ணி பண்ணுறோமே, அந்த திருவாராதனத்துக்கு முன்னையே எப்படி அந்த சுவாமியை கூப்பிட்டு நம்ம அம்சையை பண்ணி வைக்கிறது ததியாராதனம் சொல்கிறோமோ 4 சுவாமிகளை கூப்பிட்டு, ஆனால் அவளுக்கு பிடிச்சதாக உகந்த வழியில் சம்பாத்தியங்கள்லாம் பண்ணி அன்றைய தினத்தில் அவள் என்ன உபயோகப்படுத்துவா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது அவளுக்கு என்ன பொதுவில் பிரீத்தியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டுலாம் பண்ணுறோமோ, அதுபோல் முன்ன பண்ண வேண்டியது அந்த பிரீத்தி விஷயமான திருவாராதன விஷயமான அவனை அதுக்கு முன்னே எப்படி பிரீத்தி பண்ணணும் அப்படின்றத சாஸ்திரத்தில் சொல்லிருக்கிறது எப்படின்றத பார்க்கணும். திருவாராதனை நேரம் பண்ணிட்டா போகாது. இப்போது ஒரு பெரிய மனுஷாவை கூப்பிட்றோம் நம்ம ஆற்றுலன்னா, ஐயோ அவர் வரார், நாம் கொஞ்சம் ஆற்றெல்லாம் ஒழித்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்றோம். அங்கேருந்தே இருக்குது. இல்லைன்னா ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்கிறோம். அதுபோல் நான் இல்லைன்னா என்னடா அது அவாத்தில் ஒரே நேஸ்டியாக இருக்குது, அவாத்தில் போய் சாப்பிட போகிறா, நான் வரலேன்னு சொல்லிட்டு போகிறாளே, அது அப்புறம் அதில் அந்த மாதிரி முன்னேற்பாடுலாம் சிலது பண்ணுறோமோ, அதுபோல் இந்த எம்பெருமானுக்கு நாம் திருவாராதனம் பண்ணுறோமே, அந்த திருவாராதனத்துக்கு முன்னே அவனுக்கு என்ன பிரீத்தி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை இதில் பார்க்கணும். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம், விஷ்ணுவனுடைய ஆராதனம் தான் உயர்ந்தது. ஏன்னா அவரவர்கள் ஒரு தேவத்தையை வணங்குவார். அதனால் அப்படி எந்த தேவத்தையை வணங்குறது, எந்த தேவத்தையை ஆராதனை பண்ணுறது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது, எல்லா தேவதைகளுடைய ஆராதனத்தை காட்டிலும் விஷ்ணுவனுடைய ஆராதனம் தான் பரம் உயர்ந்ததுன்னு சொல்கிறது. அப்போது அந்த விஷ்ணுவனுடைய ஆராதனம் அப்படின்னு ஏன் சொல்லப்பட்டது அப்படின்னா, அவன்தான் எங்கும் பறந்தவன். அது அந்த விஷ்ணுன்ற சப்தம் என்ன காட்டுறதுன்னா எங்கும் பறந்தவன். அதனால் எங்கேயும் இருக்கிறதுனால அவனுடைய ஆராதனை தான் பண்ணணும். சரி, இப்போது அப்படி இருக்குச்சே அவனுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ராகாத்யபேத மனஹா வாக் அதிருஷ்டா அனுதாதினா இம்சா ரஹித காயா கேசவாராதனம் திரயம். அந்த நேத்தே சொன்னவே கேசவாய நமஹான்னு நடக்கச்சே கேசவனை சொல்லணும்னு. அப்படின்னா என்ன, பிரம்மாவும் சிவனும் அவனிடத்துலேருந்து உண்டானவா, அவன் உடம்பில் இருக்கக்கூடியவாள், அதனால் அவனுக்கு கேசவன்னு பேர். அப்படிப்பட்ட உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய கேசவன் அதான். அங்கே விஷ்ணுன்னு சொல்லித்தே இங்கே கேசவன்னு சொல்கிறதுன்னா அதான், அந்த விஷ்ணு தான் இந்த கேசவனாக இருக்கான், அந்த விஷ்ணு பறந்துருக்கான்னு சொல்லித்து. சரி, கேசவாராதனம் திரயம் அப்படின்னு. இந்த எம்பெருமானை நாம் பிரீத்தி பண்ணணும்னா, எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணணும்னா அது 3 விதத்தில் இருக்கணும். அதுக்கப்புறம்தான் அதுதான் ஆராதனம். அப்படி இருந்து பண்ணுறது தான். எப்படின்னா, ராகாத்யபேதம் மனஹா. ராகம்னா ஆசை, ராகம் முதலியவைகள்லாம் இல்லாத மனசாக இருக்கணும். அதாவது ராகம்னா ஆசை. ஆதி சப்தத்தினால் அதான் காம குரோத மோக லோப மத மாத்சரியம் அப்படின்னு 6 சொல்லப்படுறது, 6 ஊர்மிகள். அந்த மாதிரி ராகம்னா ஆசை, காமம் அதுதான், காமம்னால ஆசை. அதனால் அது இல்லாத மனசாக இருக்கும். ராகாத்யபேதம் மனஹா. அதனால் மனசு தூய்மையாக இருக்கணும்.
இந்த காமக்ரோதாதிகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய மனசாக நாம் இருந்து அந்த மனதை உடையவனாக இருந்து அதை பண்ணணும். அதுக்கப்புறம் வாக் அதுஷ்டா அனுதாதினா, வாக்காகப்பட்டது துஷ்டமாகக்கூடாது. துஷ்டம்னா தோஷம், துஷ்டம் இல்லாததாக இருக்கணும். என்ன மாதிரி துஷ்டம், அது எது, அந்த வாக்குக்கு என்ன துஷ்டம் வருது, தோஷம் வருது அப்படின்னா அனுர்தாதினா, அனுர்த்தம் முதலிய. அனுர்த்தம்னா பொய், அதாவது சத்தியம் பேசாத பொய்யே பேசுறது இருக்குதே, இந்த மாதிரிலாம் முதல் வாக்கு கடுறது அப்படின்னா வாக்கு நன்னா இருக்கணும்னு சொன்னால் மொத்தம் உண்மையை பேசணும். அதனால தான் சாமானிய தர்மத்திலேயே சத்தியம் பேசி அப்புறம்தான் தர்மத்தை செய் அப்படின்னு வேதம் ஓதுறது உபனிஷத்து. சத்தியத்தை சொல்லு, அது சாமானிய தர்மம். அது விசேஷ தர்மமும் அதே தான். சாமானிய தர்மம் தான் விசேஷ தர்மத்தில் முதல்ல நிற்கிறது. அதுதான் அடியில் பேஸ் மாதிரி. சத்தியத்தை பேசி உண்மையை பேசி அப்புறம் தர்மத்தை செய் அப்படின்றது. தர்மத்தை செய்யுன்னு சொல்கிறதுக்கு முன்ன உண்மையை பேசுறது ரொம்ப முக்கியம். அதுபோல் அப்படி இருக்கக்கூடிய வாக்கு, பொய் பேசுறது அதெல்லாம் இல்லாத இருக்கணும். அதனால் அதை பொய் பேசுறது முதலீடுகள்னால தோஷம் இல்லாத இருக்கணும். நாம் பாட்டுக்கு பொய் தானே பேசுகிறோம், அதனால் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் குரூரமான வார்த்தைகள் சொல்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆதி சப்தத்தினால் சொல்லப்பட்டது. வாக் அதுஷ்டா, துஷ்டமாக இல்லாத இருக்கணும். எப்படி அனுதாதினா, பொய் முதலீடுகள்னால அந்த வாக்கு தூய்மை இல்லாமல் போகக்கூடாது. தூய்மையாக இருக்கக்கூடிய வாக்குனால் வாக்க உடையவனாக நாம் இருக்கணும். ஹிம்சா ரஹித காயா, ஹிம்சை பரபீடனம், இதரர்களுக்கு துன்பம் விளைவிக்காத ரஹித காயா. ஹிம்சன்னா பிறர்களை துன்பப்படுத்துறது, அது இல்லாத ரஹித காயா. இந்த சரீரம், நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஹிம்சை பண்ணாத சரீரமாக இருக்கணும், பிறருக்கு துன்பம் விளைவிக்காத சரீரமாக இருக்கணும். அப்படி இந்த மனோவாக்காயம் மூணும் இப்படி சுத்தமாக இருந்ததுன்னா அதுதான் கேசவாராதனம் திரயம். கேசவனை பிரீத்தி பண்ணுறது இந்த மூன்று தான். இந்த மூன்றை உடையவனாக இருக்கிறது தான். அதனால தான் ஆண்டாள் என்ன சொன்னான்னா, தூயோமாய் வந்து அப்புறம் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு. மலர் தூவறதுன்றது காய்க வியாபாரம், சரீர வியாபாரம். வாயினால் பாடின்றது வாக்கு வியாபாரம். மனத்தினால் சிந்திக்க அப்படின்றது மனோ வியாபாரம், மனத்தினுடைய செயல். இந்த மாதிரி அதை இந்த இடத்துல முதல்ல மனசை சொல்லி மனசில் நினைக்கிறது தான் வாக்கில் வரும், வாக்கில் வர்றது தான் செயலில் செய்வோம். அதனால் மனோவாக்காயம்னு பொதுவாக சொல்லுவோம். ஆண்டாளங்க என்ன சொன்னான்னா, தூயோமாய் வந்து அப்படின்னா அதாவது உள்ள தூய்மை உடல் தூய்மையோடு கூட வந்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல புஷ்பத்தை ஏன் அவள் காய்க வியாபாரத்தை முதல்ல சொல்லி ரெண்டாவது இது சொன்னால் அப்படின்னா, அதாவது புஷ்பத்தை பெருமாள் திருவடியில் சமர்ப்பிக்கணும். அதனால் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறது, அப்போ புஷ்பத்தை சமர்ப்பிக்கிட்டே என்ன பண்ணணும், வாயினால் அவனுடைய பேரை சொல்லி அப்படி சமர்ப்பிக்கணும். அது மனப்பூர்வமாக சமர்ப்பிக்கணும், ஏதோ 4 பேருக்கு வேஷமாக இருக்கக்கூடாது. அதனால் மனசில் இருக்கணும்னு இப்படி சொன்னான். அதாவது வியாபாரம் முதல்ல புஷ்பத்தை சமர்ப்பிக்கணுன்ற வியாபாரம், அந்த சமர்ப்பிக்கிறதுக்கு தூமலராக இருக்கணும். அப்படியே வாயினால் அவனுடைய பேரை உச்சரிக்கணும். கிருஷ்ணாய நமஹா, கோவிந்தாய நமஹா, கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹான்னு அவனுடைய நாமத்தை இது பண்ணணும். அதுக்கப்புறம் இது ஏதோ பல பேர் ஆஹா வசத்தி புஷ்பத்தை கொண்டு வரார் சமர்ப்பிக்கிறார், ஆஹா என்ன நன்னா உச்சாரணம் பண்ணுறார் பற்றியா அப்படின்னு அப்படி மாத்திரம் பிறர் போற்றுறதுக்காக மாத்திரம் இல்லாமல், பிறர் போற்றுறதுக்கு மாத்திரம் இல்லாமல் மனத்தினாலையும் சிந்திக்க அப்படின்னு சொன்னான். சரி, அதனால் மனோவாக்காயங்கள் மூன்றும் நன்னா ஒரு சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அதனால தான் தூயோமாய் வந்து முதல்ல சொன்னான். அதே தான் 16ஆம் பாட்டிலையும் தூயோமாய்
வந்தோம் துயிலெழப் பாடுவான். பெருமாளை துயிலெழுப்புறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், நீ எனக்கு விடு, நாங்கள் தூய்மையாக வந்திருக்கோம், அசுத்தமாகலாம் வரல அப்படின்னா. அதனால் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும்னா, திருவாராதனம் பண்ணணும்னா முதல்ல இந்த தூய்மையை நாம் கொண்டவனாக இருக்கணும். இந்த தூய்மைன்றது எப்பவும் இருக்கணும். பெருமாள் திருவாராதனம் பண்ண போச்சே மாத்திரம் நான் பொய் சொல்லலை, அதுக்கப்புறம் அப்போ மாத்திரம் நான் யாரையும் அடிக்கலை, அப்போ மாத்திரம் மனசில் ஆசையெல்லாம் இல்லாத இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எப்போவுமே நாம் இருக்கணும். அப்படியே அவனை எல்லா போதும் தொழுது முப்போது முன்னாடி வணங்கின்னு நாம் அவனை சேவிக்கணும். அதனால் இதுதான் ஆழ்வார் நம்மாழ்வாரும் உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கடுத்து இறை உள்ளில் ஒடுங்கன்னு சாய்ந்தது. உள்ளம் உரை செயல். அதனால் மனசு வாக்கு உரைன்றது செயல்ன்றது காய்க்கு வியாபாரம், இது மூன்றும் நன்னா இருக்கணும். ராகாத்யபேதம் மனஹா வாகதுஷ்டா அனுதாதினா இம்சாரகித காயா கேசவாராதனம் திரயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி நாமும் உள்ள தூய்மை, வாக் தூய்மை, உடல் தூய்மையோடு கூட நாமும் இருக்கணும். உடல் தூய்மைனா நல்லா சோப் போட்டு குளிக்கிறது, அது வேறு, அது இருக்குது. அந்த நீராட போதுவீர் போதுமினோன்னுட்டு காலை எழுந்து குளிச்சு பண்ணுறதெல்லாம். ஆனால் இம்சை பண்ணாத இருக்கிறது தான் உடல் தூய்மைக்கு அர்த்தம். அந்த தூய்மை வேணும், இல்லைன்னு இல்லை. அது மாத்திரம் இல்லை, இது இருந்தால் தான் அதுவும் பலிக்கும். இந்த மாதிரி நாம் 3 விதமான கேசவனை பிரீத்தி பண்ணக்கூடியது இந்த 3ம் அப்படின்றத இது பண்ணும். இதனுடைய விரிவை நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரவே மகாதிவண்டோபாதீநிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடிதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் திலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.